அமெரிக்கா தரப்புல இந்த ரஷ்யா உக்ரைன் போரை முடிக்கிறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடும் போது அதனை குழப்பறதுக்கான நடவடிக்கையில் ஐரோப்பிய இந்திய நாடுகள் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில கோலினேஷன் ஆஃப் வில்லிங் அமைப்பு உக்ரைனுக்கு ராணுவ வீரர்களை நிலைநிறுத்துவதற்காண்டி பிரிப்பேர் ஆகி கொண்டிருக்கும் என்பதை யூகேவோட பிரைம் மினிஸ்டராக இருக்கின்ற கிறிஸ் ஸ்டாமர் அவர்கள் சொல்லியிருக்கார். இதே நேரத்தில் ஜெர்மனியோட சான்சலராக இருக்கின்ற மெச் அவர்களும் உக்ரைனுக்கான நம்பிக்கையை கொடுக்கறதுக்காண்டி அமெரிக்காவும் ஐரோப்பியனும் உக்ரைனுக்கான செக்யூரிட்டி கேரண்டியை கொடுக்கணும் என்று சொல்லியிருக்கார். இந்த இரண்டுமே ரஷ்யாவுக்கு எதிரான விஷயம். ரஷ்யா தரப்புல இருந்து உக்ரைனுக்கு நாட்டோட ராணுவ வீரர்கள் வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். அதனை திரும்ப திரும்ப அழுத்தமாக ரஷ்யா தரப்புல இருந்து சொல்றாங்க. இப்படி இருக்கிற கோலினேஷன் ஆஃப் வில்லிங் அமைப்பை எடுத்து பார்த்தோம்னா ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்த பிறகு ரஷ்யாவை தோற்கடிக்கணும் பண்றதுக்காண்டியே உக்ரைனுக்கான அனைத்து உதவிகளையும் செய்தார்கள். இப்படி ரஷ்யாவுக்கு எதிராக செய்யப்பட்ட நாடுகளோட ராணுவ வீரர்கள் உக்ரைனுக்கு வருவது ரஷ்யாவுக்கு ஆபத்தானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்ப ரஷ்யா தரப்புல இந்த உக்ரைனுக்கு எதிரான போரை ஆரம்பித்ததுக்கு முக்கியமான காரணமே உக்ரைன் நாட்டோவில் இணைய போறேன் என்று சொன்னது. உக்ரைன் நாட்டோவில் இணைந்தார்கள் என்றால் நாட்டோட ராணுவ வீரர்களும் நாட்டோட ராணுவ தளங்களும் உக்ரைனுக்கு அமைக்கப்படும். இப்படி உக்ரைனுக்கு வரும்போது அது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு செக்யூரிட்டி த்ரெட்டாக இருக்கும். இதனாலதான் இந்த போரானது ஆரம்பிச்சது. இப்படி இருக்கையில இந்த போரை முடிவதாக இருந்தால் உக்ரைனுக்கான ராணுவ வீரர்களை அனுப்புவோம், அதாவது உக்ரைனுக்கு கோஆர்டினேஷன் ஆஃப் வில்லிங் அமைப்பினுடைய ராணுவ வீரர்களை நிலைநிறுத்துவோம் என்று சொல்வதன் மூலம் அது நாட்டோ நாடுகளோட ராணுவ வீரர்கள் தான். ஆகவே நாட்டோ வந்ததுக்கு சமமாக இருக்கும். இதனால ரஷ்யா இந்த போரை ஆரம்பிச்சதுல ரஷ்யாவுக்கு எந்த ஒரு பயனுமே இருக்காது, நிறைய இழப்புகள் தான் ஏற்பட்டிருக்கும் என்பதுதான் உண்மை. அதாவது நாட்டோவில் உக்ரைன் இணைஞ்சு விடக்கூடாதுன்றதுக்கு ரஷ்யா இந்த போரை ஆரம்பிச்சுட்டு கடைசியில கோஆர்டினேஷன் ஆஃப் வில்லிங் அமைப்பினுடைய ராணுவ வீரர்கள் உக்ரைனுக்கு வந்தார்கள் என்றால் நாட்டோ வந்ததுக்கு சமமாக இருக்கும். இதனால ரஷ்யா இந்த போரை ஆரம்பித்ததுல ஏன் இந்த போரை ஆரம்பித்தார்களோ அந்த நோக்கத்துல தோல்வி அடைந்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை. இதனால கோஆர்டினேஷன் ஆஃப் வில்லிங் அமைப்பினுடைய ராணுவ வீரர்கள் உக்ரைனுக்கு வருவதற்கு கண்டிப்பாக ரஷ்யா தரப்புல இந்த அனுமதியை கொடுக்க போறது இல்லை. இதனை 100% அடுத்து சொல்ல முடியும். இந்த சூழ்நிலையில தான் ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் உக்ரைனுக்கான நம்பிக்கையை கொடுக்கறதுக்காண்டி உக்ரைனுக்கு செக்யூரிட்டி கேரண்டியை கொடுக்கணும் என்று ஜெர்மனியோட சான்சலராக இருக்கின்ற மெச்சவர்கள் சொல்லியிருப்பதும் நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கு. அமெரிக்காவும் உள்ள கொண்டு கோக்கலாம் என்று ஜெர்மனி ட்ரை பண்றாங்க என்பது தெளிவாக தெரியுது. ட்ரம்ப் அவர்கள் எப்படியாவது இந்த போரை அவசரமாக முடிக்கணும்னு நடவடிக்கையில் ஈடுபடுறார். இரண்டா ஒடிசா பகுதி ரஷ்யாவோட அடுத்த இலக்காக இருக்கு. இந்த பகுதி ரஷ்யா கைப்பற்றினாங்க கண்டிப்பாக இது அமெரிக்காவுக்கு பாரிய அளவு இழப்புகள் ஏற்படுத்தும். இரண்டா அமெரிக்கா தான் உக்ரைன்ல இருக்கின்ற கனிம வளங்களாக இருக்கட்டும் உக்ரைன்ல இருக்கின்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலம் தங்களுக்கான வருவாயை ஈட்டுவதற்கான அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி இருந்தார்கள். இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி இருப்பதன் மூலம் எவ்வளவு பகுதியில் ரஷ்யா அதிகமாக கைப்பற்றுகிறார்களோ அவ்வளவு அமெரிக்காவுக்கு தான் இழப்புகள் ஏற்படும். இந்த ஒடிசா துறைமுகம் ஒடிசா பகுதி ரஷ்யா கைப்பற்றினால் ஒடிசா துறைமுகம் ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு வரும். இதனால் இந்த ஒடிசா துறைமுகத்தின் மூலம் உக்ரைனுக்கு நடக்கின்ற வர்த்தகத்தின் மூலம் வருகின்ற லாபத்தில் எந்த ஒரு பணத்தையும் அமெரிக்காவுக்கு உக்ரைனால கொடுக்க முடியாமல் போகும். ஏன்னா ஒடிசா பகுதி ரஷ்யா கைப்பற்றினால் உக்ரைனால ஒடிசா துறைமுகத்தை பயன்படுத்தி வர்த்தகத்தில் ஈடுபட முடியாது. இதனால அமெரிக்காவுக்கு எந்த ஒரு பணமும் கிடைக்காது. இதனால தான் அமெரிக்கா தரப்பிலிருந்து எப்படியாவது இந்த போரை முடிக்கணும் என்ற நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் இப்போது நிறைய வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஆகவே அமெரிக்கா போரை முடிக்கணும் என்றாலும் ஐரோப்பிய நாடுகள் அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்காங்க என்பதுதான் உண்மை. இதே நேரத்தில் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுலேருந்து இப்ப வரையுமே ஜெர்மனி தரப்புல இந்த உக்ரைனுக்கு 76 பில்லியன் யூரோஸ் பொறுமதியான உதவிகளை செய்திருக்கும் என்பதை மெச்சவர்கள் சொல்லியிருக்கார். இது ஜெர்மனியில இருக்கிற மக்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்ல முடியும். ஏனென்றா ஜெர்மனியோட பொருளாதாரம் ரொம்பவே அடிவாங்கி இருக்கு. ஜெர்மனியோட எக்கனமி அகல் பாதாளத்துக்கு போய் ஜெர்மனியில இருக்கின்ற நிறைய கம்பெனிகள் தங்களுடைய கம்பெனியை இழுத்து மூடிட்டார்கள். இதனால அங்க இருக்கின்ற மக்களுக்கான வேலை வாய்ப்புகளும் இல்லாமல் போயிருக்கு. நிறைய பேர் வேலைகளை இழந்திருக்கிறார்கள். இதனால தங்களுடைய வாழ்வாதாரத்தை தொடர்ந்து நடத்த முடியாமல் அதுக்கான பணம் இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஜெர்மனியில விலைவாசி உயர்வானது ரொம்பவே உச்சத்தை தொட்டிருக்கு. இப்படி ஜெர்மனியில இருக்கிற மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில ஜெர்மனி தரப்புல இருந்து தங்களுடைய நாட்டு மக்கள் மீது அக்கறையை செலுத்தாமல் உக்ரைனுக்கு 77 பில்லியன் யூரோஸ் பொறுமதியான உதவிகளை செய்திருக்கோம் என்று சொல்லி இருப்பது மக்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் தானே. இதனால மெச்சவர்கள் சொன்ன இந்த கருத்து ஜெர்மனியில இருக்கிற மக்களோட எதிர்ப்பை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணி இருக்கு என்று சொல்ல முடியும். ஏற்கனவே மெச்சவர்களுக்கு ஜெர்மனியில இருக்கிற மக்களோட ஆதரவு வெறும் 23% தான் இருக்கு கருத்து கணிப்புகள் வெளியே வந்திருந்தது. இப்படி இருக்கையில மேலும் மெச்சவர்களோட கருத்துக்கள் அவருக்கான சப்போர்ட்டை குறைக்குது என்பதுதான் உண்மை. ஆகவே ஜெர்மனி தரப்புல இருந்து தாங்கள் அழிந்தாலும் பரவாயில்லை, ரஷ்யாவை தோற்கடிக்கணும், உக்ரைனை வெற்றி பெற வைக்கணும் என்றதுக்காண்டி உக்ரைனுக்கான உதவியில செய்தார்கள். இப்ப கூட உக்ரைனுக்கு எப்படியாவது நாட்டோட ராணுவ வீரர்களை உள்ள கொண்டு வந்துடணும் என்றதுக்காண்டியும் மெச்சவர்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணி கொண்டிருக்காரு. இதனாலதான் அமெரிக்காவும் யூரோப்பும் உக்ரைனுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காண்டி செக்யூரிட்டி கேரண்டியை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆகவே ஜெர்மனி அடி வாங்கினாலும் திருந்துற மாதிரி தெரியல. தொடர்ந்து ரஷ்யா பக்கம் போகக்கூடாதுன்றதுக்காண்டியே ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். பட் ரஷ்யா இல்லாமல் ஜெர்மனியால் எதையும்
ஒன்றையுமே செய்ய முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். உக்ரைனோட ஒரு பகுதியாக டொனஸ் பகுதி இருந்தது. பட் ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்ச பிறகு இந்த டொனஸ் பீப்பிள் ரிப்பப்ளிக்கை ரஷ்யா தங்களுடைய கண்ட்ரோல் எடுத்து, அதாவது பிடித்தெடுத்து தங்களோட இணைத்துக் கொண்டார்கள். இதனால இந்த பகுதி இப்ப ரஷ்யாவோட பகுதியாக பார்க்கப்படுது. இந்த சூழ்நிலையில கடந்த 24 மணி நேரத்தில் மட்டுமே உக்ரைன் தரப்பிலிருந்து இந்த டொனஸ் பகுதியில் 4 தடவை தாக்குதலை மேற்கொண்டிருக்காங்க என்பதை ரஷ்யா தரப்பிலிருந்து செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும்தான் உக்ரைன் தாக்குதலை நடத்தி இருக்காங்களா என்று பார்த்தோம்னா இல்லை. தொடர்ந்து இந்த டொனஸ் பகுதியை வச்சு உக்ரைன் தாக்குதலை நடத்துகிறார்கள். என்னதான் உக்ரைனோட ஒரு பகுதியாக இந்த டொனஸ் பகுதியானது இருந்திருந்தாலும் இப்ப இது ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு போனபடியால் உக்ரைன் இங்கே இருக்கிற மக்களை பற்றி கவலைப்படாமல் மக்கள் குடியிருப்புகளையும் பயங்கரமான தாக்குதலை மேற்கொள்கிறார்கள் என்ற செய்திகளை ஏற்கனவே எங்களுடைய வீடியோல பார்த்திருந்தோம். இப்படி உக்ரைன் செய்யறதுக்கான காரணமே ரஷ்யாக்கான பிரஷரை கொடுக்கணும் என்று. ஏனென்றால் உக்ரைன் இப்படியான தாக்குதலை மேற்கொள்றதால இந்த டொனஸ் பகுதியை மறுபடியும் உக்ரைனால மீட்டெடுக்க முடியாது. அப்படி இருந்துமே ஏன் உக்ரைன் இந்த பகுதியில் தாக்குதலை நடத்தணும்? இதற்கான காரணமே ரஷ்யாக்கான பிரஷரை கொடுக்கணும் என்றதுக்காண்டி தான். ஆனால் இந்த பிரஷரையெல்லாம் ரஷ்யா காதில் வாங்குவார்கள் என்று பார்த்தோம்னா இல்லை, இதனை ரஷ்யா கவனிக்க கூட மாட்டார்கள். உக்ரைன் தாக்குதலை நடத்துகிறார்களா, உக்ரைனுக்கு எதிரான பயங்கரமான தாக்குதலை நடத்துவோம் என்பதுதான் ரஷ்யாவோட இலக்காக இருக்கே ஒழிய உக்ரைனோட பிரஷருக்கு அடிபணியணும் என்பது ரஷ்யாவோட இலக்கு இல்லை. இதனால உக்ரைன் என்னதான் செஞ்சாலும் இதால ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளோ அல்லது உக்ரைனுக்கு சாதகமான விஷயங்களோ நடக்க போறது இல்லை என்பதுதான் உண்மை. இதே நேரத்தில் உக்ரைன் தரப்பிலிருந்து கருங்கடல் பகுதியில் இருந்த ரஷ்யாவோட சப்மரைன் மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள், அதையும் மிசைல் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு. இதற்கான உளவு வேலைகளை அமெரிக்காவோட உளவு ட்ரோன்கள்லாம் பார்த்திருக்கணும். இந்த உளவு தகவல்களை சேகரித்து அமெரிக்கா தரப்பிலிருந்து உக்ரைனுக்கு கொடுக்க உக்ரைன் இதனை பயன்படுத்தி இந்த சப்மரீனை குறிவைத்து தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த சப்மரைன் மூழ்கடிக்கப்பட்டதா என்று பார்த்தோம் என்றால் ரஷ்யா தரப்பிலிருந்து இந்த சப்மரீன்ல எந்த ஒரு மிகப்பெரிய பாதிப்புகளும் ஏற்படல, தாக்குதல் இடம்பெற்றிருக்கு. பட் இந்த சப்மரீனை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இதுல மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவுமே ஏற்படல. ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் தான் ஏற்பட்டிருக்கு. அதனை நாங்கள் ரெடி பண்ணிட்டு மறுபடியும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் என்று ரஷ்யா தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. உக்ரைன் இந்த கருங்கடல் பகுதியில் இருக்கின்ற ரஷ்யாவோட போர்க்கப்பல்கள் சம்மரி மீது தாக்குதலை நடத்துறதால இது உக்ரைனுக்கு பயனளிக்குமா என்று பார்த்தோம்னா இல்லை. இதுவும் ரஷ்யாக்கான பிரஷராகத்தான் உக்ரைன் செய்கிறார்கள். ஏற்கனவே கருங்கடல் பகுதியில் வச்சு ரஷ்யாவுக்கு வந்த ஓயில் கப்பல்களை குறிவைத்து தாக்குதலை நடத்துறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்தி இருப்பாங்கன்னு சொல்ல முடியும். இதனால ரஷ்யா வீறு கொண்டு உக்ரைனுக்கு வருகின்ற கப்பல்களை குறிவைத்து தாக்குதலை நடத்துகிறார்கள். உக்ரைனுக்கு வந்த கப்பல்கள் தண்ணிக்கு மூழ்கி இருக்குன்னு சொல்ல முடியும். அதுவும் ஜெர்மனியோட கப்பல் தான் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து உக்ரைனுக்கு வருகின்ற கப்பல்களையும் அடிப்போம் என்று ரஷ்யா தரப்பிலிருந்து எச்சரிக்கையை கொடுத்துட்டாங்க. ஆகவே உக்ரைன் ரஷ்யாவுக்கு பிரஷரை கொடுக்கலாம் என்று ட்ரை பண்ணினால் ரஷ்யா பதிலுக்கு பயங்கரமான பிரஷரை உக்ரைனுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் கொடுக்கிறார்கள். இதனால இதனை உக்ரைன் எப்படி சமாளிக்க போறாங்க என்ற கேள்வியிலும் பல மத்தியில் எழும்பியிருக்கு. ஆகவே உக்ரைன் ரஷ்யாவோட சம்மரை மீது கை வச்சது தேவையில்லாமல் செய்யவே இல்லை. இதற்கு ரஷ்யா எப்படியான பதிலடியை கொடுக்க போறாங்க என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அந்த பதிலடி சின்ன பதிலடியாக இருக்காது என்பதை நாங்கள் 100% அடுத்து சொல்ல முடியும். ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்ச பிறகு மேற்குலக நாடுகள் தங்களுடைய நாட்டில் இருக்கின்ற ரஷ்யாவோட அசட் அனைத்துமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி இருக்க ஐரோப்பிய நாடுகள் இந்த ரஷ்யாவோட அசட் அனைத்துமே தங்களுக்கு சொந்தமாக மாற்றமான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்ற செய்தியில ஏற்கனவே எங்களுடைய பல வீடியோக்கள்ல பார்த்திருக்கேன். இந்த சூழ்நிலையில இப்ப போலந்தினுடைய பிரைம் மினிஸ்டர் தரப்புல இருந்து ஐரோப்பிய ரஷ்யாவோட ஃப்ரீஸ் செய்யப்பட்ட அசட்டை தங்களுக்கு சொந்தமாக மாற்றுவதற்கான எந்த ஒரு முடிவை இப்போதைக்கு எடுக்க போறதில்லை. வருகின்ற மீட்டிங்களும் இந்த முடிவை அவர்கள் எடுக்க மாட்டார்கள் என்று சொல்லியிருக்க. ஐரோப்பிய தொடர்ந்து ரஷ்யாவோட ஃப்ரீஸ் செய்யப்பட்ட அசட்டை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கான காரணமே உக்ரைனுக்கான உதவியில் செய்யணும். அதே நேரத்தில் உக்ரைனுக்கு இவ்வளவு நாளுமே செலவு செய்த பணத்தை எப்படியாவது எடுக்கணும் என்றதுக்காண்டி தான் ரஷ்யாவோட ஃப்ரீஸ் செய்யப்பட்ட அசட் மீது அவர்கள் குறி வைத்திருக்கிறார்கள், கண் வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஐரோப்பிய நாடுகள் இதனை தங்களுக்கு சொந்தமாக மாற்ற முடியாமல் இருப்பதற்கான காரணமே உலக நாடுகள் இவர்கள் மீது வைத்த நம்பிக்கை இழப்பார்கள். அண்ட் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் முடிவடைந்த பிறகு ரஷ்யா ஐரோப்பிய நாடுகளோடு எந்த ஒரு வர்த்தக ரீதியான உறவுகளையும் மெயின்டைன் பண்ண மாட்டார்கள். இப்ப ரஷ்யாவோடு பிரிவு செய்யப்பட்ட அசட்டை ஐரோப்பிய நாடுகள் எடுத்தால் இதற்கான ஃபியூச்சர் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் என்றபடியாக தான் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவோடு பிரிவு செய்யப்பட்ட அசட் மீது கை வைப்பதற்கு ரொம்பவே தயங்குகிறார்கள், ரொம்ப பயப்படுறாங்க என்று சொல்ல முடியும். ஆனால் ரஷ்யாவோட பிரிவு செய்யப்பட்ட அசட்டை நாங்கள் எடுக்க போறோம், அதனை பயன்படுத்தி உக்ரைனுக்கான ஆயுதங்களையும் உதவியிலும் கொடுக்க போறோம் என்று பல தடவை ரஷ்யாவை கோவப்படுத்துற மாதிரியும் ரஷ்யாவுக்கு பிரஷரை கொடுக்குற மாதிரியும் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. பட் இப்ப வரையுமே ரஷ்யாவோட பிரிவு செய்யப்பட்ட அசட்டை ஐரோப்பிய நாடுகள் தங்களுக்கு சொந்தமாக மாற்றியல. ஆனா இந்த பிரிவு செய்யப்பட்ட அசட்டில் இருந்து வருகின்ற லாபத்தில இருந்து உக்ரைனுக்கான ஆயுதங்களை கொடுப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனை தொடர்ந்து செய்கிறார்கள். ஆனால்
பிரேஸ் செய்யப்பட்ட அசட்டை அவர்கள் சொந்தமாக மாற்றிட. அமெரிக்கா தரப்பில் இந்த ரஷ்யா உக்ரைன் போரை முடிப்பதற்காண்டி தீவிரமான நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது அனைவருக்குமே தெரியும். இந்த போரை முடிப்பதாக இருந்தால் உக்ரைனுக்கான செட்டில்மெண்ட் பிளான் ஆனது சரியாக இருக்கணும். ரஷ்யா தரப்புல இந்த உக்ரைனுக்கு பல பகுதிகளை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். அதுல நிறைய பகுதியில் ரஷ்யா தங்களுக்கு சொந்தமாக மாற்றினாங்க, அதாவது தங்களோட இணைத்துக் கொண்டார்கள். எந்தெந்த பகுதியில் ரஷ்யா விட்டுக் கொடுக்க போறார்கள், அதாவது உக்ரைனுக்கு கைப்பற்றிய பகுதியில் எந்தெந்த பகுதியில் உக்ரைனுக்கு விட்டுக் கொடுக்க போறார்கள், உக்ரைன் தரப்புல இருந்து எந்தெந்த பகுதியில திரும்ப தர சொல்லி கேட்க போறார்கள். இப்படியான பிரச்சனைகள் இருக்கு. இந்த செட்டில்மெண்ட் பிளான், உக்ரைனுக்கான செட்டில்மெண்ட் பிளான் ஆனது சரியாக இடம்பெற்றால் மட்டும்தான் இந்த போரானது முடிவுக்கு வரும். ஆகவே இந்த செட்டில்மெண்ட் பிளான் ஆனது இடம்பெற்றுக் கொண்டிருக்கா, இதற்கான கருத்துக்களை சொல்லுங்க ட்ரம்ப் அவர்கள்ட்ட கேட்டபோது ட்ரம்ப் அவர்கள் உக்ரைன் ஏற்கனவே நிறைய பகுதியில் ரஷ்யாவை இழந்துட்டார்கள் என்று சொல்லியிருக்கார். இவர் இதனை சொன்னதுக்கான காரணம் என்னென்றால், இப்ப உக்ரைன் ரஷ்யா போரை முடிக்கணும் என்றால் உக்ரைன்ல ரஷ்யா கைப்பற்றிய பகுதிகள் அனைத்தையுமே ரஷ்யாவுக்கு நீங்க கொடுத்து விடுவீங்களான்னு செய்தியாளர்கள் ட்ரம்ப் அவர்கள்ட்ட கேட்டிருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகளில் சேர்ந்த செய்தியாளர்கள் தான் இப்படி ட்ரம்ப் அவர்கள்ட்ட கேள்விகளை கேட்கிறார்கள் என்று சொல்ல முடியும். இதனால கோபமடைந்த ட்ரம்ப் அவர்கள் இப்படியான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். ஆகவே ரஷ்யா உக்ரைனில் பல பகுதியில் கைப்பற்றிட்டார்கள், உக்ரைன் நிறைய பகுதியில் ரஷ்யாட்டை இழந்துட்டார்கள் என்பதை அமெரிக்கா வெட்ட வெளிச்சமாக வெளியில சொல்லிட்டார்கள். இவ்வளவு நாளுமே ரஷ்யா கைப்பற்றிட்டார்கள் என்று சொன்னாலும் உக்ரைன் இல்லை அந்த பகுதியில் எங்களுடையது, நாங்கள் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். எத்தனை காலம்தான் ரியாலிட்டியை உக்ரைன் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும்? இப்ப ட்ரம்ப் அவர்களை இதுதான் ரியாலிட்டி என்பதை வெளிப்படையாக சொல்லிட்டார். இதற்கு பிறகு உக்ரைன் இதனை ஏற்றுக்கொள்ளாட்டி உக்ரைனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஆகவே ரஷ்யாட்ட உக்ரைன் நிறைய பகுதியில் இழந்துட்டார்கள் என்று ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருப்பதில் இருந்து ரஷ்யா கைப்பற்றிய பகுதியில் ரஷ்யாவுடையதான் என்பதை அமெரிக்கா அங்கீகரிக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது. அமெரிக்காவுக்கும் வேறு வழி இல்லை. அமெரிக்கா இதனை அங்கீகரிக்காமல் ரஷ்யாவை எதிர்த்தால் கண்டிப்பாக ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டார்கள். அப்படி ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு வராட்டி இந்த போரானது முடியாது. இந்த போர் முடியாட்டி ரஷ்யா நிறைய பகுதியில் இன்னும் கைப்பற்றுவார்கள், ஒடிசா பகுதியை கைப்பற்றுவார்கள். ஒடிசா பகுதியை ரஷ்யா கைப்பற்றினார் உக்ரைன் மூலம் அமெரிக்காவுக்கு வருகின்ற லாபமானது இல்லாமல் போகும். இது அமெரிக்காவுக்கு பெயராக மாறும். இதனாலதான் அமெரிக்கா தரப்புல இருந்து இந்த பகுதியில் உக்ரைனுக்கு ரஷ்யா கைப்பற்றிய பகுதிகளை ரஷ்யாவுடையதென்று அங்கீகரிக்கலாம் என்று ட்ரம்ப் அவர்கள் நடவடிக்கையில் ஈடுபடுறார். இதே நேரத்தில் ஐரோப்பிய தரப்புல இருந்து உக்ரைனோட செட்டில்மெண்ட் பிளான்ல எந்த ஒரு பாட்டும் இல்லாமல் இப்ப பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும். இதனை சொன்னது வேறு யாரும் இல்லை, ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் ஆகியிருக்கின்ற லவ்ரோ அவர்கள். இந்த லவ்ரோ அவர்கள் எப்பவுமே காமெடியாகவும் மேற்குலக நாடுகளை கலாய்த்துதான் கருத்துக்களை சொல்வார். அந்த வகையில் தான் இப்ப இந்த கருத்தை சொல்லியிருக்கார் என்று சொல்ல முடியும். இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிக்க முன்னம் ஐரோப்பிய நாடுகள் பவர்ஃபுல்லான நாடுகளாக இருந்திருக்கலாம். ஐரோப்பிய நாடுகள் தலையிடாமல் இந்த உலகத்துல எந்த ஒரு மிகப்பெரிய சம்பவங்களுமே முடிவுக்கு வராமல் இருக்கலாம். ஆனா இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்ச பிறகு ஐரோப்பியத்தினுடைய பவர் செல்லக்காசாக மாறிட்டது. இதனால ஐரோப்பியம் இல்லாமலே ரஷ்யா தரப்பில் இருந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போரை முடிப்பதற்காண்டி அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள். உக்ரைனோட செட்டில்மெண்ட் பிளானை பற்றியும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள். ஆனா இதுல ஐரோப்பியத்தால கலந்து கொள்ள முடியல. என்னன்னா ஐரோப்பிய தரப்புல இருந்து அமெரிக்காவுக்கான பிரஷரை கொடுத்து அமெரிக்காட்ட கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து எப்படியாவது இந்த உக்ரைன் செட்டில்மெண்ட் பிளான்ல எங்களை பங்கு பெற்ற வையுங்கள் என்று கேட்டாலும் ட்ரம்ப் அவர்கள் ஐரோப்பிய நாடுகளை உள்ள கொண்டு வரையில. ட்ரம்ப் அவர்களோட இந்த முடிவுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏனென்றால் ஒவ்வொரு தடவையும் இந்த ரஷ்யா உக்ரைன் போரை முடிக்கணும் என்று ஒவ்வொரு தடவையும் பல நாடுகள் முயற்சி செய்தாலும் அமெரிக்கா முயற்சி செய்திருக்கிறார்கள், சீனா முயற்சி செய்திருக்கிறார்கள், பிரேசில் முயற்சி செய்திருக்கிறார்கள், சவுத் ஆப்பிரிக்கா முயற்சி செய்திருக்கிறார்கள். இப்படி நிறைய நாடுகள் முயற்சி செய்திருந்தாலும் ஐரோப்பிய நாடுகள் தான் இதற்கு முட்டுக்கட்டையை போட்டு இல்லை இந்த போர் தொடர்ந்து நடத்திய தீர்வுமான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். ஆகவே ஐரோப்பிய நாடுகள் இந்த ரஷ்யா உக்ரைன் போரை முடிப்பதற்கான பேச்சுவார்த்தைக்கு உள்ள நுழைந்தால் அந்த பேச்சுவார்த்தை 100% ஃபெயிலியர் ஆகும் என்பது ட்ரம்ப் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதனாலதான் ட்ரம்ப் அவர்கள் உக்ரைனோட செட்டில்மெண்ட் பிளான்ல ஐரோப்பியத்தை சேர்க்கல. என்னதான் ஐரோப்பிய ட்ரம்ப் அவர்களோட காலில் விழுந்திருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் இதற்காண்டு தான் அவர்களை சேர்க்கல என்பது தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இப்ப ஐரோப்பிய தரப்புல இருந்து உக்ரைனோட செட்டில்மெண்ட் பிளானை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதாவது தள்ளி நின்று கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளும் இப்ப வெளியே வந்திருக்கு. ஏனென்றா இவர்களால் உள்ள போக முடியல, வேறு வழி இல்லை இவர்களுக்கு. இவர்கள் தள்ளி நின்று தான் இதனை கவனிக்கணும் ஒழிய இதற்கு பிறகு இவர்களால் எதையுமே செய்ய முடியாது. ரஷ்யாக்கான பிரஷரை கொடுக்கணும் என்று நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். பட் அதனை ரஷ்யா காதல வாங்கியல. உக்ரைனுக்கான சப்போர்ட்டை தருகிறோம், உக்ரைனுக்கான நம்பிக்கையை தருகிறோம் என்று சொல்லி உக்ரைனுக்கான உதவிகளை செய்தார்கள். உக்ரைனுக்கான நம்பிக்கையை கொடுத்து ரஷ்யாவுக்கு எதிராக தொடர்ந்து போர் செய்ய சொன்னார்கள். ஆனா அமெரிக்கா போரை முடிக்கணும் என்ற நடவடிக்கையில் ஈடுபடுவதால் உக்ரைனுக்கான நம்பிக்கையை ஐரோப்பிய நாடுகள் தொடர்ந்து கொடுத்தாலும் அது அவர்களுக்கு பயனளிக்க போறதில்லை.
ஆகவே ஐரோப்பிய ஒன்றியம் இப்ப தங்களுடைய பவரை இழந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போரை முடிப்பதற்கான நடவடிக்கையில உள்ள நுழைய முடியாமல், உள்ள நுழைந்து தங்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுக்க வைக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்காங்க என்பதுதான் உண்மை. இது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு விழுந்த மிகப்பெரிய ஒரு பேரிடியாக இருக்கு. இதுல இந்த ஐரோப்பிய ஒன்றியம் எப்படி மீண்டெழும்பி வரப்போறாங்க என்பதை நாங்க விற்பனை தான் பார்ப்போம். ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் உழவுதான். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ண வைங்க. அப்போ தான் நம்பக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இப்படி ஒரு சேனல் இருக்குன்றதை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.